இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது, தமிழர் நாகரிகம் தொன்மையானது என்று சொல்கிறார்கள். அது எவ்வளவு காலம் தொன்மையானது? அது பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழர் நாகரிகம் கிமு 5500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். இப்பொழுது நம்ம அதிகமாக பேசப்படுது திராவிட நாகரிகம். திராவிட நாகரிகத்தை பற்றி தான் நம்ம சான் மார்சல் என்பவர் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ந்து அது திராவிட நாகரிகம்னு சொன்னதுனால, திராவிட நாகரிகத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அதிகமாக இப்போ தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிட நாகரிகங்கிறது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இதில் பிற மொழிகளும் சேரும். ஆனால் தமிழர் நாகரிகம் என்பது தமிழை மட்டுமே முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நாகரிகம். இது எங்கே, எப்பொழுது தோன்றினது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய ஆதங்கம், நம்முடைய ஆசைன்னு கூட சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த தமிழர் நாகரிகம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம சங்க இலக்கியங்கள்ல தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் பேசும் நல்லுலகம்னு சொல்றாரு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் பேசும் நல்லுலகம் அப்படின்னா, இப்ப இருக்கிற இலங்கையில இருந்து நம்ம கங்கை நதியினுடைய தென்கரை வரை உள்ள நிலப்பரப்பு தான் குறிக்குது. வடவேங்கடம் அப்படின்னா, வேங்கடங்கிறது நம்ம பாவத்தை போக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாவம் போக்கும் இடம் அப்படின்னா நமக்கு கங்கை நதி தான். அந்த கங்கை நதியினுடைய தென்கரையில இருந்து இப்பொழுது உள்ள இலங்கை வரையில் உள்ள நிலப்பரப்பு தான் குமரிக்கண்டம்னு நம்ம தமிழ் அறிஞர்கள் சொல்றாங்க. தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறது இந்த நிலப்பரப்புல தமிழ் மட்டும் பேசின மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் வல்லுநர்கள் அதை இந்த நிலப்பரப்பு குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த குமரிக்கண்டம் குறித்து சிலப்பதிகாரத்துல இருக்குது குமரி கோடு அப்படிங்கிறாங்க. குமரி கோடுனா குமரி மலை அப்படின்னு அர்த்தம். குமரிங்கிறது எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கிற, அதாவது அழிவில்லாத அப்படின்னு அர்த்தம். அப்ப அழிவில்லாத அப்படின்னா அது இருக்கணுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது இருக்கு, இப்பொழுதும் கடலுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஐரோப்பிய கடல் சார் ஆய்வாளர் சொல்லியிருக்காரு. அவர் பேர் ஏர்னஸ்ட் ஹென்ரிச் ஹேக்கலுங்க. அவர் 1870ல இது பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த நிலப்பரப்புல தான் உலகத்தில் தோன்றின முதல் மனிதன் வாழ்ந்திருக்கிறான்னு ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாரு. அப்ப தமிழர் வரலாறு இப்பொழுதுள்ள தமிழ்நாட்டில தான் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு பெருமைக்குரியது. அப்ப இது எப்படி நம்ம நிரூபிக்கிறது அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல சொன்னோம், தொல்காப்பியத்திலிருந்து நான் சொன்னேன், இதெல்லாம் சங்க இலக்கியங்கள். இன்னும் புறநானூற்றுல எல்லாம் இருக்குது. ஆனா பைபிள்ல இதை பற்றி சொல்லியிருக்கு. பைபிள் கிறிஸ்தவங்க மட்டும்தான் படிக்கிறாங்க, மற்றவங்க இதை அதிகமா அதை படிக்கிறது இல்லை. அப்ப கிறிஸ்தவங்க எதுக்காக படிக்கிறாங்கன்னா மத நோக்கத்தோடு படிக்கிறாங்க. ஆனா மத நோக்கம் இல்லாம வரலாறு அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா பைபிள்ல முதல் 10 பக்கம் அதுல 3500 ஆண்டுகளுக்கான வரலாறு இருக்கு. இதை நம்ம அறிஞ்சுக்கிடணும். எப்படி அறியுது? பைபிளை இன்னைக்கு பைபிளுங்கிறது சாதாரணமா எல்லா மொபைல்கள்லையும், அதாவது டச் மொபைல் சொல்றோம் இல்லையா, அதுல நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதுல பைபிள்ல மொத்தம் 1500 பக்கம் இருக்கு. நீங்க 1500 பக்கத்தை படிக்க வேண்டாம், முதல் 10 பக்கத்தை மட்டும் படிங்க. முதல் 10 பக்கம் நீங்க 10 நிமிஷத்துல வாசிக்கலாம்.
10 நிமிடங்கிறது நமக்கு வந்து ரொம்ப 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 சின்ன நேரம் தான். அதனால நம்மளால படிக்க முடியும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 3500 உலகம் தோன்றின அந்த முதல் மனிதன் எங்க தோன்றானோ, அங்கிருந்து 3500 ஆண்டுகள். நான் சொன்னேன் இல்லையா? கிமு 5500லேருந்து கிமு 3500 வரைக்கான வரலாறு அங்க நம்ம பார்க்கலாம். கிமு கிமு 5500லேருந்து கிமு 2000 ஆண்டுகளுக்கான வரலாறு நம்ம பைபிள்ல படிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்ப ஏதேன் தோட்டம் அப்படின்னு இருக்குது. இந்த ஏதேன் தோட்டம் குறித்து இந்த ஏதேன் தோட்டம், நோத்து தேசம், ஏனோக்கு பட்டணம் அப்படின்லாம் அந்த பைபிள்ல அந்த முதல் பக்கத்துல வருது. இது குறித்து நீங்க வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து அதாவது அரபு தேசத்துல இயேசுநாதர் பிறந்த அந்த பகுதிகள்ல தடயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இயேசுநாதர் வாழ்ந்ததுக்கான தடயம், அது சார்ந்த அந்த மக்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள்லாம் நிறைய கிடைக்குது. ஆனா இந்த ஏதேன் தோட்டம், நோத் தேசம், ஏனோக்கு பட்டணம்லாம் இதுவரைக்கும் எந்த கண்டத்துல இருக்குன்னு சொல்லி எந்த பைபிள் ஆராய்ச்சியாளர்களும் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து குமரிக்கண்டத்துல தான் இருந்திருக்குது. அப்ப குமரிக்கண்டம் அப்படின்னா, இந்த குமரிக்கண்டத்திலிருந்து அது வந்து பல மைல் தூரங்கள்ல இருக்குதே இந்த அரபு தேசம். அங்க எப்படி வந்து இவங்க குடியேறினாங்க அப்படிங்கிறது உங்க கேள்வி நியாயமானது தான். இப்ப அது எப்படி அங்க குடியேறினாங்க அப்படின்னா, இதே பைபிள்ல வந்து இப்ப நமக்கு குமரி கண்டத்துல இருந்த மக்கள் எப்படி தூர தேசத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல இருக்கிற அந்த அரபு தேசத்துக்கு போனாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். அது நியாயமானதுதான். அது எப்படின்னா, குமரி கண்டத்துல இருந்த மக்கள் யாரு அப்படின்னா, பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. ஆதாம் முதல் 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 மனிதன். ஆதாமிலிருந்து நோவாங்கிற மனிதன் ஒரு 10 தலைமுறை. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆயுசு காலங்கள் வந்து 900 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலம் இருந்ததுனால, அந்த 10 தலைமுறைங்கிறது ஆதாம் முதல் நோவா வரைக்கும் ஒரு 10 தலைமுறைன்னு சொல்றாங்க. அந்த 10 தலைமுறை உள்ள மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் நினைக்கிறேன் இருந்திருப்பாங்க. அவங்க எந்த நிலப்பரப்புல இருந்தாங்க அப்படின்னா, தொல்காப்பியர் சொல்றாரு பார்த்தீங்களா? இப்ப இருக்கிற இலங்கை தேசத்திலிருந்து கங்கை நதியின் தென்கரை வரை உள்ள மக்கள் இடம். இந்த இடங்கள்ல வாழ்ந்த 10 கோடி மக்கள் வந்து கடவுள தேடாம தன் இஷ்டப்படி வாழ்ந்ததுனால, பாவத்துக்கு உட்பட்டனால, கடவுள் வந்து இந்த நிலத்தை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணதுனால, பெரும் மழை பெய்யப்படுது. அத வந்து பைபிள்ல ஸ்தல பிரளயம் அப்படின்னு சொல்லுது. நம்ம சங்க இலக்கியங்கள்ல கூட வந்து இப்ப இருக்குது சுனாமி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுனாமினால தான் வந்து மக்கள் வந்து அழிந்து போனாங்க. இயற்கை சீற்றத்தினால அழிந்து போனார்கள்னு சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அதத்தான் பைபிளும் சொல்லுது. ஜலப்பிரளயம் அப்படிங்கிறது. அப்ப இந்த மக்கள் வந்து எல்லாருமே அழிந்து போயிட, அன்னைக்கு வந்து இறைவன் கண்கள்ல தயவு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, நோவாவுக்கு கிடைக்குது. நோவா, அவரோட மனைவி, அவருடைய 3 மகன்கள், அவர்களுடைய மனைவிகள். மற்றபடி கடவுள் கட்டளையிட்டபடி அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே வந்து ஒரு மரக்கப்பல் மூலம் வந்து அந்த மழை வெள்ளத்தில மிதந்து இப்போ உள்ள துருக்கி தேசம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த துருக்கி தேசத்தில அராரத் மலை அப்படிங்கிற மலையில போய் அந்த கப்பல் நின்னதுனால, அங்க பழுகி பெருக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், குமரி கண்டத்தில அந்த வாழ்ந்த மக்கள், இத வந்து தமிழர் நாகரிகம், குமரி கண்ட நாகரிகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இங்க வந்து இந்த மக்கள் வந்து தமிழ்ல மட்டும் தான் பேசுனாங்க. இந்த தமிழ் பேசின மனிதன் தான் வந்து அரபு தேசத்துல முடியும். அப்ப அங்க என்ன பேசியிருப்பாரு? தமிழ் மொழி தான் பேசியிருப்பாரு. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. தமிழ் மொழி பேசினாரே, அங்க எப்படி திரும்ப மொழிகள்லாம் பல மொழிகளா பிரிஞ்சது? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். கட்டாயம் வந்து இயல்பு தானே இதெல்லாம். அதையும் நம்ம வந்து
நான் சொன்னேன் இல்லையா? பைபிள்ல 10 பக்கம், அந்த 10 பக்கத்துல இருக்கு. அரபு தேசத்துல சீரியா நாடுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த சீரியா நாட்டுல பாபிலோன் கோபுரம்னு ஒரு கோபுரத்த வந்து மனிதர்கள் கட்டுனாங்க. இந்த மனிதர்கள் யார் அப்படின்னா, நோவா மூலம் பெருகின மனிதர். நோவாவுடைய 3 குமாரர்கள். காம், சேம், யாபேத் என்பவர்கள். காம் வந்து இளைய மகன், சேம் வந்து 2வது மகன். யாபேத் என்கிறவரு 1வது மகன். இப்ப இந்த சந்ததியார்கள் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. யாபேத் என்பவர்கள் வெள்ளைக்காரங்க. சேம் வம்சத்தார் பூரா வந்து அரபு தேசத்துல வாழ்ந்த முகமதியர்கள். காம் என்பவர்கள்லாம் இந்தியா தேசத்துல, சைனா தேசத்துல, எகிப்து தேசத்துல, கொரியா தேசத்துல, ஆப்பிரிக்கா தேசத்துல வாழ்கிற மக்கள். சரி, இப்ப இவங்கெல்லாம் வந்து இப்ப உள்ள சூழ்நிலை. அன்னைக்கு நான் சொல்றது கிமு 2000க்கு முன்பு இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பாபிலோன் கோபுரம்னு ஒரு கோபுரத்த கட்டுனாங்க. அது வந்து வானளாவி கோபுரம். எதுக்காக கட்டாங்கன்னா, இறைவன பார்க்க போறோம்ன்னு. அப்ப அந்த இறைவனை பார்க்க போறோம்னு ஒரு கோபுரத்த கட்டினதால, இறைவன் பார்த்தாரு, இப்படியே விட்டோம்னா இவங்க கோபுரத்த கட்டி வா விண்ணுலகத்து வரைக்கும் அவன் கட்டிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்ணாரு, அந்த மக்களுடைய பாஷைகள பாஷை அப்படின்னா மொழி. அவர் பேசி வந்த மொழி. அந்த மொழி என்னன்னு தெரியுமா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மொழி. ஒரே மொழி. அதுவரைக்கும் இருந்த ஒரே மொழி. அது என்ன? தமிழ் மொழின்னு அந்த பைபிள் எழுதின அந்த ஆசிரியர் எழுதல. அப்படி எழுதியிருந்தாருன்னா, இப்ப வந்து இவ்வளவு வீடியோக்களுக்கு வேலையே கிடையாது. இது குறித்த வீடியோக்கள் எவ்வளவு வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்களுக்கு வேலை இல்ல. அப்ப அந்த ஒரே மொழி என்ன அப்படின்னா, அது தமிழ் மொழி தான். அத பைபிள்ல மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுமே தவிர, நீங்க எந்த புத்தகத்த படிச்சாலும், எவ்வளவு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாலும், ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளலாம். பைபிளின் அடிப்படையில மேற்கொள்ளணும். ஆனா அத இப்ப வரைக்கும் செய்ய மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சா தமிழ் தான் முதல் மொழி. இன்னைக்கு ட்ரம்ப்லாம் வந்து ஆதி தமிழர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். புதின் ஆதி தமிழர்ன்னு தெரிஞ்சு போகும். அதனால இவங்க வந்து இங்க இருக்கிற நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் ஆதி தமிழர்ன்னு தெரிஞ்சு போகும். வடக்கு இருக்கிற தமிழ் ஹிந்தின்னு நம்ம சொல்ல முடியாதவங்க. அதனால இவங்க வந்து அதிகாரத்த கைப்பற்றணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்ப வந்து அத வந்து பைபிளின் அடிப்படையில செய்ய மாட்டேங்கிறாங்க. பைபிள் அடிப்படையில அத ஆராய்ந்தால் கட்டாயம் வந்து தமிழர் நாகரிகம் தான் முதன்மையானது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆதி தமிழர்கள் தான். அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துரும். இப்ப அதுக்கு உலக தமிழ் மாநாடு முதலாவது உலக தமிழ் மாநாடு எங்க கொண்டாடினாங்க தெரியுமா? முதலாவது உலக தமிழ் மாநாடு மலேசியா தேசத்துல கொண்டாடினாங்க. நம்ம தமிழ்நாட்டுல உலக தமிழ் மாநாட்ட கொண்டாடல. கொண்டாடினோம். இதுவரைக்கும் 10 உலக தமிழ் மாநாடு கொண்டாடினோம். தமிழ்நாட்டிலயும் கொண்டாடினோம். ஆனா வந்து முதலாவது உலக தமிழ் மாநாடு மலேசியாவுல தான் கொண்டாடினோம். பாரதியார் கூட படிக்கிறாரு. "செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே" அப்படின்னு. தமிழ்ன்னு சொன்னாலே காதுக்கு இனிமையா இருக்குதாம் பாருங்க. இப்படி இதே மாரி நெறைய இருக்குது. நெறைய புலவர்கள் பாடியிருக்காங்க. "யாதும் ஊரே யாவரும் கேளீர்" அப்படின்லாம் நெறைய, அதாவது சங்க இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இது வந்து "செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலேன்னு" பாருங்க. இப்ப 1900ல இந்த 19ஆம் நூற்றாண்டுல நம்ம பாரதியார் அவர்கள் பாடுனது. தமிழர் பெருமை பற்றி நம்ம பேசிட்டே போலாம். சரி, இப்ப அந்த அரபு தேசத்துல இருந்ததே அந்த நாகரிகத்த தான் நம்ம சுமேரிய நாகரிகம். அந்த சுமேரிய நாகரிக வளர்ச்சி அந்த நாகரிகத்துக்கு பேரு சுமேரிய நாகரிகம். அந்த இடத்துல இருந்து தான் அரபு தேசத்துல இருந்து நான் சொன்னேன் இல்லையா? ஆங்கிலேயர்கள் யாப்பேத்ங்கிற யாப்பேத்து தான் இந்த நோவாங்கிற ஒரு முதல் மகன். அவருடைய சந்ததியார்லாம் ஐரோப்பியா கண்டத்துல, ஆஸ்திரேலியா கண்டத்துல குடியேறினாங்க. அவங்க தான் வெள்ளைக்காரங்க. அவங்க அந்த நிலப்பரப்புலயே இருந்துட்டாங்க. சேம் வம்சத்தார்ன்னு சொல்றோம் இல்லையா? 2வது நோ நோவாவினுடைய 2வது மகன் சேம். இவருடைய சந்ததியார்லாம் முகமதியர். இவர்கள் அரபு தேசத்திலே குடியிருக்காங்க. இந்த 3வது மகன் காம் இருக்கிறாரே, அவருடைய பிள்ளைகள் தான் நாலா திசைகள்லயும் பரவி
பரவி பரவி பெருகினார்கள். அதுல ஒரு கூட்ட மக்கள் வந்து நம்முடைய இந்தியாவை நோக்கி வந்தார்கள். அவர்கள் குடியிருந்த இடம் தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகம். இவர்களுடைய நாகரிகத்தை தான் திராவிட நாகரிகம். இவர்கள வந்து இவர்களுக்கு வரலாறு இருக்குது. இவர்கள் அ திராவிட நாகரிகம் இந்தியாவுக்குள்ள வந்த ஆண்டு அப்படின்னா, கிமு 2500. கிமு 2500. சரி. சுமேரிய நாகரிகம் அப்படின்னா, நோவாவும் அவருடைய மகன்களும் குடியேறி அங்க பழுகத் தொடங்கிய அந்த நாகரிகத்த தான் வந்து சுமேரிய நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். இந்த திராவிடர்கள் இங்கிட்டு காமுடைய சந்ததியார் இங்க பழகி பெரிய தொடங்கின பிறகு, ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து, அந்த முகமதியர்ல இஸ்ரவேல் ஒரு கோத்திரம்னு ஒரு கோத்திரம் உண்டாகுது. அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல, அந்த இஸ்ரவேல் மக்கள்ல ஒரு 12 உட்பிரிவுகள் இருக்குது. அதுல ஒரு பிரிவு வந்து லேவி கோத்திரம்னு பேரு. அந்த லேவி கோத்திரத்துக்கு வேலை என்ன அப்படின்னா, ஆசாரிய ஊழியம். இங்க வந்து அர்ச்சகர்ன்னு சொல்றோம். இந்த ஊழியம் கடவுளுக்கு பணி செய்றது. அவர்கள் அந்த நிலப்பரப்ப விட்டு இந்தியா நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்கள் தான் ஆரியர்கள். அவர்கள் வந்த நோக்கம் வந்து இறைவனை இந்த மக்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு வந்தது தான் அந்த மக்கள். இங்க வந்து அதுக்கு பிறகு இப்ப வந்து எவ்வளவோ இந்திய தேசத்துல சூழ்நிலைகள் மாறி போச்சு. இன்னைக்கு பல வகையான சாதிகள், மொழிகள் இந்தியாவுல உருவாயிருச்சு. அதுக்கு காரணம் வந்து நாளடைவுல மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? அ அது மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனை மொழிகள் இருக்குது, எத்தனை ஜாதிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து போக்கணும் அப்படின்னா, நீங்க வரலாற்ற தெரிஞ்சுக்கணும். நம்மலாம் எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமா நம்ம உணர்ந்தால் மட்டுமே, நம்மகிட்ட வந்து ஒற்றுமை ஏற்படும். இந்த பூமி வந்து சமாதான பூமியா நம்ம ஏற்படுத்த முடியும். அதாவது நம்ம மொழிகளாலும், நான் பல வகையான சாதிகளால் பிரிஞ்சிருக்கிறோம். உலகத்துல நான் பெருசா, நீ பெருசா அப்படிங்கிற ஒரு க ஆணவ போக்கு இருக்கனால தான் நாட்டுக்கு நாடு போர்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்த பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிலைமையெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா, நாம் எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், பைபிள்ல அந்த 10 பக்கத்த மட்டும் படிங்க. அத படிச்சுட்டு இந்த வீடியோவ நல்லா கேளுங்க. அதுக்கு பிறகு தமிழர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அதுக்குரிய ஆய்வுகள்லாம் ஏற்கனவே அது ஆய்வு நடத்த சொல்லி, இந்த குமரி கண்டங்கிற அந்த இந்திய பெருங்கடல்ல ஆய்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து, அ அ அரசாங்கத்துக்கு மக்கள் அளவுல, மக்கள் வந்து அத வந்து செயல்படுத்த துரிதமா அதுக்கு நடவடிக்கை எடுக்க, நம்ம மக்களிடமிருந்து சில கோரிக்கைகள் போகணும். அப்பனா தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தேவைக்கு சொல்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். மக்கள் அத புரிஞ்சுக்கிட்டு, மக்கள் வந்து அதுக்கான செயல்கள்ல இறங்கணும். கோரிக்கைகள வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு சூழ்நிலைய உருவாக்குனா தான், நம்ம தமிழ் மொழி உலகளாவிய மொழிகளும், அது வந்து ஓ எல்லா மனிதனுடைய பூர்வீகம் பூமியில இருக்கிற 800 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இப்ப உருவாயிட்டோம். எல்லாருக்குமே அந்த தமிழ் மொழி தான் தாய்மொழி அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். பைபிள்ல நியாயாதிபதிகள் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அ ஒரு அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்துல "நீ சிபுலோத் என்று சொல்லு" என்பார்கள். அவன் வந்து உச்சரிக்கக் கூடாமல் சிபுலோத் அப்படின்னா சிபுலோத். அவனுக்கு அந்த கிரேக்க மொழியினுடைய உச்சரிப்பு வரல அந்த மக்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா? அந்த பாபேல் கோபுரம் கட்டவரை மனிதன் அங்க பேசினது ஒரே மொழி, தமிழ் மொழி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும். உறுதியா சொல்ல முடியும். இத இந்த காணொளியை கேட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்கள நீங்க தெரியப்படுத்துங்க. நிச்சயம் நாம் எல்லாரும் தமிழர் என்பத இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டணும். அந்த பூமியில வாழ்கிற எல்லாருமே தமிழர் தான். எல்லாருமே சகோதர, சகோதரிகளாக இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல
ஒரு நிலைமைய அந்த பூமிக்கு எடுத்து காட்டணும். அதுக்கு நீங்கலாம் தமிழர் என்பதில பெருமை அடையுங்க. நானும் அதில பெருமைப்படுகிறேன். வாழ்த்துக்கள்.